அகசியர் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும். இன்றைக்கி என்ன முத்திரை பண்ண போகிறோம் அப்படின்னா, கணேச முத்திரை. கணேச முத்திரையில் வந்து தடைகளை நிவர்த்தி பண்ண முத்திரை. ஏற்கனவே வந்து 4 முத்திரை பார்த்துருப்போம். இப்போ அடுத்த முத்திரை பார்க்க போகிறோம். என்ன முத்திரை? அங்குச முத்திரை. அங்குச முத்திரை வந்து எதுக்கு பயன்படுங்கிறத பின்னாடி பலனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எப்படி பயிற்சி எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். தரை விரிப்பில் உட்காந்துக்கணும், நிமிர்ந்து உட்காந்துக்கணும், வெறும் வயிற்றோடு தான் இருக்கணும். ஆசனங்களை பயன்படுத்திக்கலாம். உத்தான பத்மாசனம், பத்மாசனம், சுகாசனம், உங்களுக்கு எந்த ஆசனம் வருதோ, உடம்புக்கு ஏற்ற ஆசனம் வருதோ அதை பயன்படுத்திக்கலாம். அதெல்லாம் எனக்கு வரலைங்க அப்படின்னா சமணங்கள் போட்டு உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கிட்டு நேராக மூச்சை வந்து இயல்பான மூச்சை கவனிக்கணும். கவனிச்சுட்டு ஆசனத்துக்கு பயிற்சிக்கு தயார் பண்ணிக்கணும். பயிற்சிக்கு இது எனக்கு முடியல அப்படின்னா நிமிர்ந்து சேரில் உட்காந்துக்கோங்க. சேரில் உட்காந்துட்டு கீழே வந்து ஒரு மேட்டை போட்டு அது மேலே காலை வச்சுக்கோங்க. இயல்பாக மூச்சை கவனிக்கணும். வெறும் வயிற்றில் தான் செய்யணும். குளித்தவொடனே செய்யக்கூடாது. டீ காப்பி குடித்தவொடனே செய்யக்கூடாது. அடுத்தது வந்து சாப்பிட்டிங்கன்னா 4 மணி நேரம் கழித்து தான் செய்யணும். பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா டீ காப்பி குடித்த பிறகு டீ காப்பி வந்து குடிக்கிறதுக்கு வந்து 15 நிமிஷம் எடுத்துக்கணும். நீங்கள் பயிற்சியை செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வில் கவனிச்சிங்கனாவே இந்த முத்திரை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பலனுள்ளதாக இருக்குதுன்னு உங்களை உணர்த்தும். அவ்வளோ வந்து ரிசல்ட் வந்து 15-20 நிமிஷத்தில் அந்த ரிசல்ட்டை கொடுக்கும். ஒரு முத்திரையை பயிற்சி எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துடணும், இல்லைன்னா அமைதியாக படுத்து கவனிக்கணும். கவனிச்சிங்கனாவே அந்த முத்திரையோட பலனை வந்து ரிசல்ட் உடனே கொடுக்கும். சில முத்திரைகள் வந்து லேட்டாக கொடுக்கும், சில முத்திரை வந்து நாள் கணக்கில் கொடுக்கும், சில முத்திரை வந்து தொடம்போதே கொடுக்கும், சில முத்திரை வந்து அந்த காலக்கெடு 15 நிமிஷம், 20 நிமிஷம், 30 நிமிஷம், 40 நிமிஷம் கழிச்சு தான் தெரிய வரும். அந்த அளவுக்கு முத்திரை வந்து ஒரு பவர்ஃபுல்லானது. ஏன் பவர்ஃபுல்லானது அப்படின்னா, உடம்பையும் மனசையும் இணைக்கிறது, நாடி நரம்புகளை இணைக்கிறது, அடுத்தது அவயங்களை வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது, அடுத்தது வந்து இரத்த சீராக்கிக்கிறது, பிராணசக்திகளை வந்து பலப்படுத்துறது. இவ்வளவும் இந்த முத்திரையோட நோக்கமாக இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக ரிசல்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து எப்படி பயிற்சி எடுக்கிறத பார்ப்போம். இந்த மோதிர விரலில் இந்த பக்கவாட்டில் இந்த இதுக்கும் இடையில கட்டை விரல் வச்சுக்கணும். அடுத்தது வந்து நடுவிரல் பக்கவாட்டில் வந்து ஆள்காட்டி விரலை இப்படி வச்சுக்கணும். முட்டி மேலே வச்சு செய்யணும். எவ்வளோ நேரம் செய்கிறது அப்படின்னா, கால அளவு 45 நிமிஷம். 45 நிமிஷம் முடியலைன்னா 3 15 பிரிச்சுக்கலாம். காலையில் 15, மத்தியானம் 15, இரவு 15 பிரிச்சுக்கலாம். அதுவும் முடியலைன்னா காலையில் இரவு 20 பிரிச்சுக்கலாம். அடுத்தும் முடியலைன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் 30 நிமிஷம் பிரிச்சுக்கலாம். அதுவும் முடியலைன்னா ஏதாவது ஒரு நேரத்தில் 20 நிமிஷம் பிரிச்சுக்கலாம். இதுக்கு டைம் கால அளவுகள் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் தாங்க கிடைக்கிது அப்படின்னாலும் 10 நிமிஷத்தில் போட்டால் பலன் கிடைக்கும். ஆனால் அந்த அளவுக்கு கிடைக்காது. உடனே பலன் வந்து 20 நிமிஷம் போட்டிங்கன்னா உடனே பலனை எதிர்பார்க்கலாம். எனக்கு ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது, அதில் போட முடியுமானா போடலாம். அப்போ தான் முத்திரையே வந்து செயல்படுற நேரம். 20 நிமிஷம் போனால் தான் முத்திரை ரிசல்ட்டு கொடுக்குற நேரம். அதனால் அந்த கால அளவுகளை பயன்படுத்துகிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து இந்த முத்திரையோட நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த முத்திரை வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த முத்திரை இல்லாமல் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. காலையில் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த முத்திரை போடாமல் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த முத்திரை வந்து வலிமை வாய்ந்ததாக இருக்கும். இப்போ பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த முத்திரை வந்து கணபதியினுடைய அருளை கிடைக்கும். ரெண்டாவது வந்து தடைகளை நிவர்த்தி பண்ணும். ஒரு காரியத்தில் நம்ம எடுத்து வைக்கும் போது அந்த காரியம் வந்து நிறைய தடைகள் ஏற்படும் போது அந்த தடைகளை வந்து நிவர்த்தி பண்ணும். மூணாவது வந்து உடம்பையும் மனசையும் இணைக்கும். நாலாவது ஆன்மீக நாட்டங்களை அதிகரிக்கும். அஞ்சாவது கடன் நிவர்த்தி பண்ணும். எப்படி கடன் நிவர்த்தி பண்ணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஈட்டக்கூடிய வருமானம் வந்து தடைப்படும் போது தான் கடனை வந்து அடைக்க முடியாமல் போகும். அப்போ வந்து கணபதியின் அருளாலையும் இந்த முத்திரையின் அருளாலையும் என்ன செய்யும் அப்படின்னா, நாம் ஈட்டக்கூடிய வருமானம் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் போது தடை இல்லாமல் வரும்போது கடன்களை வந்து அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படிங்க முத்திரை போட்டால் கடன் அடையும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் எழும். இதுதான் ரீசன். நம்மளுக்கு கடன் அதிகரிக்கும் போது
வருமானம் மிக மிக குறைவாக இருக்கும். அதனால தான் கடனை வந்து நம்மளால் அடைக்க முடியாமல் தடுமாறுவோம். அப்போ தடுமாற்றத்தை வந்து தவிர்க்கிறதுக்கு தான் இந்த முத்திரையை போட்டு அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணோம்னா வருமானம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கடன் அடைப்படும். அதனால தான் இந்த முத்திரை போட்டால் கடன் அடைப்படும் அப்படிம்பாங்க. நிறையா பேர்த்துக்கு அந்த கொஸ்டின் சொல்ல தெரியும், கேட்க தெரியும், ஆனால் விளக்கம் சொல்ல தெரியாது. இதுதான் விளக்கம். இந்த 4 பலன்களும் இந்த முத்திரைக்கு உண்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் அடுத்த முத்திரை தடையை நிவர்த்திக்கும் பார்ப்போம்.